இன்றைய வேதவாக்கு இந்த பூமியிலே நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பதே தேவனுடைய பிரியம். உபாகமம் 33 அதிகாரம் 29 வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். தேவப்பிள்ளையே, தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரிப்பதற்கு முன்பாக இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் தனித்தனியே ஆசீர்வதித்தார். கர்த்தர் மோசேயை ஒரு பாக்கியவானாக தெரிந்து கொண்டதுமன்றி மோசையை கொண்டு முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் பாக்கியவான்களாக மாற்றினார். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சங்கீதம் 144 சங்கீதம் 15 வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த பூமியிலே உங்களை பாக்கியவான்களாய் கர்த்தர் மாற்றியிருப்பதன் காரணம், உங்கள் மூலமாய் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை அப்படித்தான் ஆசீர்வதித்தார். காரணம், அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தபடினால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் அவர் சந்ததிகள் ஆஸ்வதிக்கப்பட்டன. ஆதியாகமம் 22:18 வாசிக்கிறோம். ஆபிரகாமின் குமாரர்களும் குமாரத்திகளுமாகிய நீங்களும் இந்த ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளிகள் என்பதை மறந்து போகவே கூடாது. கர்த்தரும் அதையே உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நீ செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று உபாகம் 28:1 பார்க்கிறோம். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்கள், ஊழியர்கள் விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறார்கள், கர்த்தரும் தமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே உலக பிரகாரமான மேன்மைகள் உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு, உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு, நித்திய பர்வதம் வரை எட்டுகிற ஆசீர்வாதங்களும் உண்டு. அன்பானவர்களே, பாக்கியவான்கள் என்பதற்கு பொறுப்பு, அதனுடைய அர்த்தம் மேன்மை பெற்றதாக இருக்கிறது. ஆசீர்வாதம் உள்ளவர்கள் என்பது அர்த்தமாகும். மேன்மை பெற்றவர்கள் என்பது தேவன் நம்மை ஒரு பாக்கியமான வாழ்க்கைக்குள் நடத்தும்படியாகத்தான் வேத புத்தகத்தை வழிகாட்டிகளாக நமக்கு கரங்களில் கொடுத்திருக்கிறார். உலக ஜனங்கள் இந்த பாக்கியத்தை அறியாமல் அனாதை போல வாழ்கிறார்கள். வானத்தின் கீழே திறந்து விடப்பட்டவர்களாக விபத்துக்கு, அழிவுக்கு, சாபத்திற்கு, பிசாசின் தந்திரங்களுக்கு ஆளாகிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாமோ பாக்கியவான்கள். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு, இந்த பூமியில் நம்மை விசாரிப்பதற்கு, அன்பு காட்டுவதற்கு பரலோகத்தில் ஒரு தேவன் உண்டு. அவர் நம்முடைய பரமபிதா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல அவர் நமக்கு இறங்குகிறார். ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிறார். நீங்கள் ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் பெற்றது பாக்கியத்திலும் பாக்கியம். ஆவின் வரங்களையும் செயல்படுத்தி தேவன் விரும்புகிறார். பரிசுத்தத்திற்கும் உத்தமத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வாழ பிரயாசப்பட வேண்டும். மாபெரும் பாக்கியமாக இருக்கிறது. ஒருவன் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பாக்கியமாக பரலோக குடும்பத்திற்கு வந்து சேருகிறான். அநேகர் பாக்கியம் என்றால் பணம், பொருள், அந்தஸ்து, கார், வீடு, பங்களா என்று நல்ல வேலை, சம்பளம் என்றும் எண்ணிவிடுகிறார்கள். பிரியமானவர்களே, அதல்ல பாக்கியம். இதை பார்க்கிலும் தேவ பிரசன்னம், தேவ சமூகம், தேவ வல்லமை, தேவ கிருபை, தேவ காரணியம், தேவ தயவு, தெய்வீக சந்தோஷம், தெய்வீக சமாதானம் போன்ற பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள் தான் ஒரு மனிதனுக்குள் மிக மிக பாக்கியமானதாக இருக்க வேண்டுமே தவிர இவைகளை எல்லாமல் வாழ்க்கையிலே அனுபவித்த நித்திய ஜீவனை பெற்று பரலோகத்திற்கு கடந்து செல்வதுதான் முக்கியம். எவ்வளோ ஒரு மகிமையான பாக்கியம் அது! ஆம், இமைக்குரிய பாக்கியத்தை பார்க்கலாம் நித்தியத்திற்குரிய பாக்கியம் 1000 மடங்கு மேன்மையுள்ளவைகள். வேதம் சொல்லுகிறது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எபேசியர் 1:3 வாசிக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட பாக்கியமான வாழ்க்கைக்குள் உங்களை வழிநடத்தி செல்வதே பரலோக தேவன் அனாதி நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. யாரால்? பிசாசு
கட்டி வைத்திருக்கிற மக்களால் பிசாசு மகா தந்திரமாய் தேவ ஜனங்களை வஞ்சித்து இப்படிப்பட்ட தெய்வீக மேன்மையிலிருந்து அவர்களை விழப்பண்ணி தெய்வீக பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடாதபடி அவர்களை மோசம் போக்க தீவிரமாய் செயல்பட்டு வருகிறான். அவனுடைய மோசடி வஞ்சக வலையிலே உங்கள் காலடிகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு மிகுந்த விழிப்போடும் எச்சரிக்கையோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்போதும் கிறிஸ்து இயேசுவை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி வெளியேற பெற்ற உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிடாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தி ஒரு பாக்கியமான வாழ்க்கையிலே நிலைநிறுத்தி பாதுகாப்பாராக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் பாக்கியவான்கள். நாம் தொடர்ந்து பாக்கியவானாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நன்றி விளைவித்தோடு கூட நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.